மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. சனிக்கிழமை நள்ளிரவு ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் உலக நாடுகளை பதற்றத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலின் டிமோனம் மற்றும் ஆரத் ஆகிய பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய இந்த தாக்குதல் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு நேரடி மோதலாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள நேகவ் அணு ஆராய்ச்சி மையத்திற்கு மிக அருகிலேயே இந்த ஏவுகணைகள் விழுந்துள்ளன. இந்த தாக்குதலில் சுமார் 180க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிமோனோவில் ஒரு கட்டிடம் நேரடியாக தாக்கப்பட்டிருப்பதை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது. இருப்பினும் அணு உலைக்கு சேதம் ஏற்பட்டதாக எந்த அறிகுறியும் தற்போது இல்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது. நடான்ஸ் பகுதியில் உள்ள தனது அணுசக்தி மையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இதை செய்ததாக ஈரான் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. மறுபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை உலகை அதிர வைத்துள்ளது. தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி ஈரான் திறந்துவிட வேண்டும், இல்லையெனில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் தரைமட்டமாக்கப்படும் என மிக கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துள்ளார். குறிப்பாக ஈரானின் மிகப்பெரிய மின் நிலையத்தில் முதலில் குறிவைப்போம் என்றும் அவர் கூறியிருப்பது அமெரிக்கா நேரடி போருக்கு தயாராகிவிட்டதை காட்டுகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $112 தாண்டியுள்ளது. அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு ஈரான் சளைக்கவில்லை. எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் தொடர்புடைய எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது பதிலடி தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா தனது அணு ஆயுத வலிமையை பயன்படுத்தி ஈரானை வீழ்த்த முயலுமா என்ற கேள்வி இப்போது உலக அரங்கில் எழுந்துள்ளது. ஆனால் அணு ஆயுத பயன்பாடு என்பது ஒரு நாட்டை மட்டும் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை சூழலையும் பாதிக்கும் ஒரு தற்கொலை முயற்சியாக அமையும். அணு ஆயுத பயன்பாடு என்பது ஒரு நாட்டின் ராணுவ வெற்றியையும் தாண்டி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஈடுகட்ட முடியாத பேரழிவு ஏற்படுத்தும் என்பதால் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாடு ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை நேரடியாக பயன்படுத்தும் வாய்ப்பு மிக குறைவே என்று சர்வதேச வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் ட்ரம்ப் விடுத்துள்ள முழுமையான அளிப்போம் என்ற எச்சரிக்கை மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் ஆகியவை உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்துள்ளது. ஒருவேளை போர் மூண்டால் அமெரிக்கா தனது நவீன ரக மரபுசார் ஏவுகணைகள் மற்றும் பங்கர் பஸ்டர் எனப்படும் நிலத்தடி இலக்குகளை தாக்கும் குண்டுகள் மூலம் ஈரானின் அணுசக்தி மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் முடக்கவே முன்னுரிமை அளிக்கும். அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது என்பது பரஸ்பரம் உறுதி செய்யப்பட்ட அழிவு என்ற கொள்கையின்படி ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கடுமையான பதிலடிக்கு வழிவகுப்பதோடு ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளை நேரடியாக போருக்குள் இழுத்து அது ஒரு 3ஆம் உலகப் போரையும் அணு ஆயுத பேரழிவாக மாறக்கூடும். எனவே தற்போதைய மிரட்டல் ஒரு உலக அளவில் போர் தந்திரமாக பார்க்கப்படுகிறதே தவிர உடனடி அணு ஆயுத தாக்குதலுக்கான அறிகுறியாக இதை கருத முடியாது. ஆனாலும் ஒரு சிறிய தவறு கூட நிலைமையை விபரீதமாக்க வாய்ப்புள்ளது.